பிரதம நீதியரசர் ராஜினாமா செய்யவில்லை என பிரதம நீதியரசரின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி விஜயரத்ன கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். தற்போது மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசர் பதவியை வகிப்பதாக குறிப்பிட்டு அவர் இன்று ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தமது ராஜினாமா தொடர்பில் பிரதமருக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜித் சேனாரத்ன நேற்று தெரிவித்திருந்தார். பிரதம நீதியரசர் தனது பதவியை ராஜினாமா செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளார். நேற்று பிரதமருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை தன்னை பிரதம நீதியரசரின் ஊடக பேச்சாளராக அடையாளப்படுத்திக் கொண்ட சட்டத்தரணி விஜயரத்ன கொடிப்பிலி இன்று நீதிமன்ற வளாகத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தார். கரு அக்ரவனிஷகார மொஹான் பீரிஸ் மஹதா, பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை அரசாங்கத்துக்கு வழங்குவதாக தெரிவிக்கவில்லை. ஆகவே பிரதம நீதியரசரின் ஆலோசனையின் பிரகாரம் அவர் இன்னும் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பதை அனைத்து ஊடகங்கள் மற்றும் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அத்துடன் தவறான தகவல்களை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். නැවත නැවතත් ප්‍රචාරය කරන්න කිරීමෙන් වැළකී සිටින ලෙසට මට අගමැතිතුමාගේ උපදෙස් මතයි මා මේ ප්‍රකාශය නිකුත් කළේ. நான் சட்டத்தரணி விஜயரத்ன கொடிப்பிள்ளை. பிரதம நீதியரசரின் ஆலோசனையின் பிரகாரமே இந்த அறிவிப்பை தெரிவித்தேன். இதனை தவிர வேறு எதனையும் கூற முடியாது. දුරෙන් ඉල්ලාස් වී නැති බව ඉතාමත් වගකීමෙන් ප්‍රකාශ කොට සිටිනවා. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். அமைச்சரவையிலும் நேற்று கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியை சந்திக்க அவரும் அங்கு வந்திருந்தார். இன்று காலை 8:30 ஜனாதிபதியை சந்திப்பதற்கு பிரதம நீதியரசர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இன்று காலை 8:30 சந்திக்குமாறு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டது. ජනාධිපතිතුමාව හමුවීමට ඊයේ හමුවීමට බැරි නිසා එතුමා ලිඛිතව යවුවා අද උදේ 8 මාර්ට එතුමාව හම්බ වෙන්න කියලා. හැකියාව තියෙනවා. பிரதமர் நீதியரசரின் ஊடக பேச்சாளர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் பிரதமர் நீதியரசர் பதவி விலகவில்லை என்று தெரிவித்திருந்தார். அவருக்கு ஊடக பேச்சாளர் இருக்கும் விடயம் எனக்கு தெரியாது. தற்போதுதான் எனக்கு தெரியும். பிரதம நீதியரசர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என முதலில் கண்டறிய வேண்டியுள்ளது. குறிப்பாக அவர்களுக்கு ஊடக பேச்சாளர்கள் இருக்கின்றார்களா? இதேவேளை ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திப்பதற்கு பிரதம நீதியரசருக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்திருந்த போதிலும் இறுதியில் இந்த சந்திப்பு இடம்பெறவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நிறைவேற்றுக்குழு சனிக்கிழமை அன்று கூடி தற்போதைய பிரதம நீதியரசருடன் தொடர்ந்தும் செயற்படுவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ஜாசூரிய தெரிவித்துள்ளார்.